வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, இன்றைக்கி நான் என் வீட்டில் எப்படி சமோசா செஞ்சேன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 சைஸ் வெங்காயம், சோம்பு, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், புதினா. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், உங்களுக்கு விருப்பம்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடுங்க, ஆனால் நான் போடலை. சிக்கன் இதுக்கு அந்த மாதிரிலாம் தான் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நம்ம ஒரு கொல்லில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு உப்பு, இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அந்த நீர் வந்து ட்ரை ஆகணும், அவ்வளோதான். வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணுறது, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி போகணும். கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இப்போ வாசமாக இருக்கும். அது பாருங்க, நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். மாவு போட்டிருக்கேன், உப்பு, அதுக்கு எண்ணெய் பாத்திரம் அந்த அளவு காட்டுறதுக்காக சொன்னேன் நான். அதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் விட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும். ரஃப்பானா நம்ம சப்பாத்திக்கு பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் போட்டு 1/2 hour ஊற வச்சுருங்க. துணி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் திரட்டிட்டு 2 திரட்டுங்க, பெரிய சைஸாக. இப்போ 2 இதுவும் திரட்டிட்டு கொஞ்சம் வந்து கலர் வந்து அந்த ட்ரைனஸ் போகிறதுக்கு வரைக்கும், அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் இதில் ஸ்டவ்வில் போட்டு வாட்டி எடுங்க. தவாவில் போட்டு வாட்டி எடுத்திங்கன்னா ஈரப்பசை போனோடனே உங்களுக்கு லேயராக அது பாருங்கள், லேயராக தானாக வந்துடும். அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சைஸ் நீங்கள் சமோசா போடுறீங்களோ அதுக்கேற்ப மெஷர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நம்ம அழகாக போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலேஜோ ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது கூட கொடுக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால சொல்கிறேன். பாருங்கள், 2 லேயர் வருதுங்களா, எல்லாத்தையும் இப்படி லேயராக வச்சுட்டு அதுக்கு பாருங்கள், ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி இந்த வாக்கில் இப்படி வச்சுக்கிட்டு இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது மைதா மாவை கொஞ்சோண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு இது பண்ணிட்டிங்கன்னா ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அப்புறம் வானிலையில் வச்சு எண்ணெய் போட்டு தேவைக்கேற்ற சூடான பிறகு பொரிச்சு எடுத்தோன்னா எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். எதுவுமே நமக்கு பெருசாக டஃப்பாக தெரியாது. பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யும் போது எந்த விஷயமும் நமக்கு தப்பாக தெரியாது, கஷ்டமாகவும் தெரியாது. பிடிச்சிருக்கா பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க.